கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வெற்றிகள் குவியணுமா, நினைத்தது நடக்கணுமா, அதுக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம் தான் பூவை வச்சு நான் சொல்ல போகிறேன். அது என்ன பூ அப்படின்னா மல்லிகைப்பூ. இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய உடம்பில் 7 சக்கரங்கள் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இது போக உடலில் மற்ற பகுதியிலும் பல சக்கரங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதில் மெயின் நம்முடைய உள்ளங்கை, அதுக்கப்புறம் மணிப்பூரகம், இடது பக்க தோள்பட்டை ஆகிய பகுதிகளில் இருக்கும் சக்கரங்கள் தான் முக்கியமாக கரெக்டாக இயங்கணும். அதுதான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய சக்கரம். பணம் வந்து கொண்டே இருப்பதற்கு இந்த சக்கரங்கள் ஒழுங்காக இயங்கணுங்க நம்ம உடம்புல. இது எப்படி, இதனால தான் நமக்கு அதிர்ஷ்டமே வரும். இது வழியாக தான் அதிர்ஷ்டம் நமக்கு பலன் எக்கச்சக்கமாக வரும். இப்போது நம்ம இந்த 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 சக்கராவை எப்படி நம்ம தூண்டுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த சக்கரங்கள் சரியாக இயங்கணும் அப்படின்னா மல்லிகைப்பூ ஈஸியான பரிகாரம் தான். அதை மட்டும் வச்சுட்டு வந்தாலே போதுங்க. பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். நீங்கள் சொல்லும் சொல் வெல்லும் சொல்லாக மாறும். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும், டைமிங்லாம் அப்படிலாம் தேவையே இல்லை. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும், சிறிதளவு கட்டின பூ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, மல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பூவோட நீங்கள் எந்த பொருள் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, பணம் இருந்தால் பணம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தங்கம் எடுத்து அது கூட கொஞ்சம், இல்லை வெள்ளியோ ஏதோ ஒன்று அந்த மல்லிகை கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா? இப்போ நிலைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீல நிற மார்க்கர் எடுத்துக்கோங்க. அதில் அரச இலை, அதில் எழுதுனா ரொம்ப ரொம்ப உத்தமம். அரச இலையில் எழுதுங்க. முடியாதவங்க துண்டு பேப்பர், ஒயிட் கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் எழுதினாலும் பரவாயில்ல. ஆனால் ப்ளூ கலர் மார்க்கரால் தான் நீங்கள் எழுதணும். அதில் எழுதுங்க என்னென்னு உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன நடக்கணுமோ, நீங்கள் நினைத்தது அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க, வெறும் மல்லிகைப்பூ கூட சேர்த்து வச்சுடுங்க அந்த பேப்பரை. இப்போ பணம் பெருகணும் அப்படின்னா நீங்கள் பணம் பெருகணும் அப்படின்னு அந்த அரசு இலையிலையோ இல்லையா அந்த ஒயிட் ஷீட்லேயோ நீங்கள் எழுதி வச்சுடுங்க. டெய்லி குளிச்சுட்டு வருவீங்கள்ல, குலதெய்வத்தை வணங்குவீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் மல்லிகைப்பூ ஏற்கனவே வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் மல்லிகைப்பூவை எடுத்து இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு பணத்தை திறக்கக்கூடிய நமது உள்ளங்கை 2 இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் நமக்கு பணம் வரதும் போகிறது எல்லா அதிர்ஷ்டமும் இதுதான் நமக்கு முக்கியமாக வேலை செய்யுங்க. இந்த உள்ளங்கையில் இருக்குது பாருங்கள் சென்ட்ரா, இதுதான் நம்மளுடைய கீன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடம்பினுடைய துவாரம். நம்ம வீட்டுக்கு திறக்கணுன்னா மெயின் கீ ஓப்பன் பண்ணோம் இல்லையா, மெயின் டோரை, அந்த கீ இந்த உள்ளங்கை தாங்க. அதனால் இடது கையில் கொஞ்சம் மல்லிப்பூவை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பணமோ தங்கமோ வேண்டி எழுதுனீங்க இல்லையா, அந்த பேப்பரோ இல்லை அந்த அரச இலையோ அதை வலது கையில் மூடி வச்சுக்கோங்க. இப்போது உங்களோட எண்ணெய் முழுவதையும் உங்கள் நெற்றி பொட்டில் கொண்டு வாங்க. அப்படியே கண்ணை மூடி தியானம் மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த 2 புருவத்துக்கு மத்தியிலையோ இல்லைன்னா மூக்கில் அந்த நுனியிலையும் நீங்கள் நிலைநிறுத்தணும். இப்படி எனக்கு பணம் பெருகணும், இந்த மாதிரி நகை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நினச்சிங்களோ அதை அமைதியாக கண்களை மூடி வேண்டுதல் செய்யுங்க. இப்போ அந்த கையில் வச்சுருந்தீங்க இல்லையா மல்லிகைப்பூவையும், ஒரு கையில் நீங்கள் அந்த எழுதின சீட்டு 2த்தையும் கொண்டு போய் அந்த புருவத்துக்கு நடுவில் அப்படியே சென்டராக வச்சு தியானம் பண்ண மாதிரி கண் மூடி அமைதியாக ஒரு செகண்ட் வேண்டுங்க. வேண்டிட்டிங்களா? இப்போது மல்லிகைப்பூவுக்கு தனித்துவமான ஒரு மலர். மற்ற பூக்களை விட இதுக்கு வாசம் அதிகம். ரொம்ப ரொம்ப பிடிச்சது மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ. எண்ணத்தை பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த மல்லிகைப்பூ. அதனால் அதுவும் இல்லாமல் இந்த மற்ற பூக்களை விட மல்லிகைப்பூவிற்கு மங்களகரமான தன்மை வேறு இருக்குது. இந்த பூ பணத்தை ஈர்க்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம பணம் வைக்கிற இடத்துல மல்லிகைப்பூவை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. எப்போவுமே எப்போ மல்லிகைப்பூ வாங்கினாலும் கொஞ்சம் பூவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் லாக்கரில் பணம் நகை எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் வச்சு விடுங்க. அது கூட பவரே அதிகம். அந்த மாதிரி பணம் அந்த இடத்துல பெருகிட்டே போகும். நகையாண்ட வச்சுங்கன்னா நகை பெருகிட்டே போகும். இந்த மாதிரி நீங்கள் அந்த மல்லிகைப்பூவை வச்சு அந்த எழுதுனீங்க இல்லையா, அந்த எழுத்து அதை 2த்தையும் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும். பணம் உங்ககிட்ட பெருகும். வெற்றி மேல் வெற்றி குவியும். நீங்கள் சொன்ன சொல் மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க.
இவ்வளோ நாள் உங்கள் சொல்லுக்கு அங்கே இது இல்லாமல் இருந்தது, ஒரு அத்தாரிட்டி இல்லாமல் இருந்தது. ஆனால் இனிமேல் பட்டு நீங்கள் இந்த பூஜையை பண்ணிங்கன்னா இந்த சொல்லுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க உங்கள் பேச்சை அப்படி கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அமையும். நன்றி.